ஹாய், வெல்கம் டு ரே ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இன்றைக்கி நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லலாம் என்னோடய இன்ட்ரோ, நான் இதில் என்ன பண்ண போகிறேன், இந்த சேனல் லைக் பேட்ரியான் பேஜில் நான் என்ன பண்ண போகிறேன், அது எல்லாமே ஓரளவுக்கு பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்னென்னா, ஐ ஜஸ்ட் கேம் அப் வித் அன் ஐடியா. பிகாஸ் நான் இது வந்து சேனல் பேட்ரியான் பேஜ் வந்து எதுக்கு ஆரம்பித்தேன்னா, ஐ வாண்ட் டு டூ a ரிசர்ச் இன் சென்சார் விஷன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ ஐ வாஸ் கேதரிங் ஸோ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஸோ மச் ஆஃப் டெக்னிக்கல் பேப்பர்ஸ். நான் நிறைய சர்ச் பண்ணும்போது தெர் ஆர் ஸோ மச் ஆஃப் கேட்டட் கம்யூனிட்டிஸ். லைக் நான் இப்போ எங்கே போயிட்டு டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறப்போ, மோஸ்ட்லி நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணுறோன்னா என்ன பண்ணுவோம், முதல்ல ரிசர்ச் பண்ணுறோன்னா லைக் IEEE, ஸ்ப்ரிஞ்சர், இந்த மாதிரி சில ஃபேமஸான பப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் போய் சர்ச் பண்ணுவோம். பட் ஃபார் ஆட்டோமோட்டிவ் வி ஹவ் டு சர்ச் த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ், ரைட்? ஸோ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் நிறைய விஷயம் சர்ச் பண்ணதில் SAE இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபார் டவுன்லோடிங் டெக்னிக்கல் பேப்பர்ஸ், ஜேர்னல்ஸ் which are ஜஸ்ட் ரன்னிங் கரண்ட். அதாவது அட் ப்ரெசண்ட்டில் என்ன ரிசர்ச் போய்கிட்டு இருக்குங்கிறதுல வந்து இந்த SAEயில் வந்து அப்டேட்ஸ் வுட் பி ஃபைன், இட் இஸ் பெட்டர் தேன் IEEE அண்ட் ஸ்ப்ரிஞ்சர். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இந்த இதில் வந்து ஆக்சுவலி ஐம் அன் மெம்பர் ஆஃப் SAE, ஐம் ஹேவிங் மெம்பர்ஷிப். ஸோ ஐம் ஹேவிங் ஆஃபர் ஃபார் தி பேப்பர்ஸ், டெக்னிக்கல் பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கோ, ஜேர்னல்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கோ ஐம் ஹேவிங் சம் ஆஃபர்ஸ். சம் பர்சன்டேஜ் தே வில் கிவ் ஆஃபர் ஃபார் மெம்பர்ஸ். ஸோ திஸ் அன் இயர்லி மெம்பர்ஷிப், ரைட்? இயர்லி மெம்பர்ஷிப். ஸோ அதனால் நான் அதுக்கு வந்து எனக்கு சில ஆஃபர்ஸ் இருக்கும். இருந்தாலும் அது வந்து ஸ்டில் இட்ஸ் அண்ட் காஸ்ட்லி திங் தான். இப்போ என்னோடய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்சார் ஃபியூஷன் தான். சென்சார் ஃபியூஷன் ரிலேட்டடாக தான் என்னோடய ரிசர்ச் இருக்க போகுது. இதில் ஐ வாண்ட் டு இன்க்ளூட் another thing which is ARAS, Advanced Rider Assistance Systems, which is not for cars, which is for bikes. ஸோ நான் பைக்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பைக்ஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ட் என்னென்னா, யூ டோன்ட் ஹேவ் தட் மச் ஸ்பேஸ் டு என்ன சொல்கிறது, டு ஒரு ECUs மவுண்ட் பண்ணுறதுக்கோ எதுக்கோ வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்காது. தெர் வில் பி ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இன் பைக்ஸ், ரைட்? ஸோ சம் பேசிக்ஸ் ECUs வில் பி தேர். இப்போ இங்கே ஹை எண்ட் பைக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ என்னென்ன இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், அப்புறம் லேன் டிடெக்ஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து லேன் அசிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ARASல ஆல்ரெடி இருக்குது. ஸோ அது போக சென்சார்ஸ் ஆல்சோ ARASல வந்து ரொம்பவே லிமிட்டட் தான். எப்படி சொல்கிறேன்னா, பிகாஸ் கார்ஸ் அளவுக்கு வந்து யூ டோன்ட் ஹேவ் மச் ஸ்பேஸ் இல்லை. ஸோ இப்போ கார்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூ வில் ஹேவ் லிடார்ஸ், ரேடார்ஸ், அல்ட்ராசோனிக்ஸ், IMUs. ஸோ எவ்ரி திங் தே வில் ட்ரை டு இன்டகிரேட். பட் இன் கேஸ் ஆஃப் ARASல வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியாது. பட் தேர் ஆல்சோ ஹேவிங் சம் ரேடார்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அல்ட்ராசோனிக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பட் இட்ஸ் நாட் that much capable like ADAS systems, right? ஸோ நான் வந்து என்னோடய ரிசர்ச் வந்து மோரோவர் லைக் நான் சென்சார் விஷனாக இருந்தால் கூட ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நேரோ டுவர்ட்ஸ் ARAS இன்ஸ்டெட் ஆஃப் ADAS ஃபார் சேக் ஆஃப் லைக் கைண்ட் ஆஃப் ஒரு ஆப்டிமைசேஷன், ஒரு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். ஸோ நான் அது ரிலேட்டடாக தான் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் அந்த மாதிரி விஷயங்கள் ரிலேட்டடாக நான் பேப்பர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்தப்போ, ஐம் ஹேவிங் எ பேப்பர்ஸ் ஃபார் குவாட் பைக்ஸ், ஃபார் தி மோஷன் லைக் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனுக்கு வந்து குவாட் பைக்ஸ் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் விச் இஸ் மேட் இன் குவாட் பைக்ஸ். அப்புறமா நார்மலாக ஒரு சர்வே பேப்பர், ARASோட சர்வே பேப்பர், சென்சார் ஃபிஷனோட சர்வே பேப்பர், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓப்பன் பேப்பர்ஸ். பட் க்ளோஸ்ட் பேப்பர்ஸும் ஐ ஹேவ் பெய்ட் அண்ட் டவுன்லோடட் சம் பேப்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி சில ரிசர்ச் ஒர்க்கை ஐ வாண்ட் டு போஸ்ட் இட் அஸ் அன் மெம்பர்ஷிப் கண்டென்ட். ஸோ மெம்பர்ஷிப் கண்டென்ட்டுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, பிகாஸ் ஐ வாஸ் பேயிங் ஸோ மச் ஆஃப் அமௌண்ட் ஃபார் திஸ் பேப்பர்ஸ். அண்டு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை என்னால் வெளியே அப்படியே நான் அந்த பேப்பரை வந்து அப்படியே கொண்டு வந்து என்னால் வெளியே ப்ரெசென்ட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் அன் IP. இது IPங்கிறப்போ அவங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி
காப்பிரைட் இஷ்யூஸ் இருக்கும், நிறைய இருக்கும். ஸோ ஐ கான்ட் டைரக்ட்லி போஸ்ட் திஸ் ஆஸ் அன் பிளாக் ஆர் சம்திங். என்னால் என்ன பண்ண முடியும்னா, நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேட் தான் பண்ண முடியும். என்னால் இதோட ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியே சொல்ல முடியாது. அவங்க இந்த பேப்பர்ஸில் இருக்கிற அவங்க என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து என்னோடய ரிசர்ச்சுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். பட் சம் கைண்ட் ஆஃப் எ பேசிக் ஐடியா, அந்த இன்ட்ரோ, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் யூ கேன் ரீட் இட் லைக் ஆன்லைன்லேயும் உங்களால் ரீட் பண்ண முடியும். பட் கைண்ட் ஆஃப் ஒரு இன்ட்ரோ, அதோட சின்ன சின்ன மெத்தடாலஜிஸில் என்னென்ன மெத்தடாலஜி ஃபுல்லாக என்னால் ரிவீல் பண்ண முடியாது. பட் லைக் மெத்தடாலஜிஸில் அவங்க என்னென்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கான்செப்ட் ரிலேட்டடான பேப்பர்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குது, அந்த மாதிரி என்னால் இது பண்ண முடியும். பட் அதே மாதிரி சிமிலர் ரெஃபரன்சஸ் கொஞ்சம் கொடுக்கலாம். அதில் இந்தந்த ரெஃபரன்சஸ்லாம் அவங்க சர்ச் பண்ணியிருக்காங்கிற மாதிரி ஓரளவுக்கு அதில் அந்த ரெஃபரன்சஸை படித்து அதுலேருந்து சொல்லலாம். அந்த ரெஃபரன்சஸையும் என்னால் டேரெக்டாக கொடுக்க முடியுமாங்கிறது தெரில. நான் மோஸ்ட்லி கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த லைக் நான் என்னோடய மாடல் பேப்பர்ஸில் நான் பே பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச சாம்பிள் பேப்பர்ஸ்லாம் ரெஃபரன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காது. அது எல்லாமே இஃப் யூ பே யூ கேன் கெட் தி ஃபுல் பேப்பர் விச் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் தி ரெஃபரன்சஸ். ஸோ நான் ஃபுல்லாக கொடுக்க மாட்டேன். பட் ஐ கேன் அண்ட் ஆல்சோ ஐ கான்ட் ரிவீல் த பேப்பர் நேம் ஆல்சோ. இந்த மேஜர் பேப்பர் நேம் இது பண்ணுவேன். அந்த ரெஃபரன்ஸ் பேப்பர்ஸோட நேம்ஸ்லாம் என்னால் மென்ஷன் பண்ண முடியாது. பட் ஐ வில் கேதர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தோஸ் பேப்பர்ஸ் ஆல்சோ அண்ட் ஐ வில் ட்ரை டு டெலிவர் இன் திஸ் பிளாட்ஃபார்ம். அண்ட் ஆல்சோ நான் இன்னொன்று விஷயம் என்னென்னு நினைக்கிறேன்னா, இதை என்னால் ஓப்பனாக பண்ண முடியாது. பிகாஸ் ஐ எம் ஸ்பெண்டிங் ஸோ மச் ஆஃப் அமௌண்ட் இன் திஸ். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐ வில் ஹாவ் அன் மெம்பர்ஷிப் ஃபார் தீஸ் திங்ஸ் லைக் இந்த பேப்பர்ஸில் ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ இந்த பேப்பர்ஸ் ரிலேட்டடாக இஃப் ஐ இம்ப்ளிமெண்ட் சம்திங் இன் ஜூபிட்டர் நோட்புக் ஆர் இஃப் ஐ இம்ப்ளிமெண்ட் சம்திங் இன் அன் கிட்ரோப்போ, தீஸ் திங்ஸ் அண்ட் ஆல் ஐ எம் பிளானிங் டு மேக் இட் அஸ் அன் premium content so that you can access for this research at somewhat some low cost, because நான் இந்த and you can able to support for my research also in if you are interested in this because this is more niche இல்லை. இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக் நீஷு. ARAS, சென்சார் ஃபியூஷன் அண்ட் எம்பெடட் ரியல் டைம் சிஸ்டம்ஸ் மூணுமே வந்து சேர்ந்ததுனால ஸோ இட்ஸ் அன் டூ நீஷ் திங். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் தீஸ் திங்ஸ், அதர் செக்டார்ஸை விட இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இல்லை நீ இந்த இதில் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் subscribe for this. Or like apart from this I will try to post some free contents also. The free contents will be based on some free papers நான் ரீட் பண்ணுறேன்ல, லைக் ஓப்பன் பேப்பர்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் நான் ஐ கேன் போஸ்ட் இட் as an free content. That's not a big issue for me. பட் தீஸ் ஸ்பெசிஃபிக் ரிசர்ச், ஏன்னா என்னால் நிறைய விஷயங்கள் வந்து என்னால் ஃப்ரீ கண்டென்ட் வந்து அக்சஸ் பண்ண முடியலை. பிகாஸ் திஸ் ரிசர்ச் இஸ் மோர் நேரோட் டவுன் டு ஏ ஸ்பெசிஃபிக் டாபிக் நீஷ்னால் என்னால் அந்தளவுக்கு நான் சர்ச் பண்ண வரைக்கும் நான் IEEEலையோ மற்ற ஜேர்னலிங் சைட்ஸ்லேயோ நான் வந்து ஜேர்னல்ஸ்லேயோ நான் சர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு ரிசோர்ஸஸ் கிடைக்கல. ஸோ அதனால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு புட் ஃபார்வர்ட் with this paid ones. So அவ்வளோதான். ஸோ சிம்பிள். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ரிசர்ச் ஆர் வாண்ட் டு டொனேட் மீ சம்திங், நான் யூ கேன் ப்ரொசீட் வித் தஸ் அண்ட் யூ கேன் கெயின் ஸோ ரிட்டன் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, யூ கேன் கெயின் தி நாலேஜ் இன் திஸ் ரிசர்ச் ஏரியா. ஸோ எவ்ரி திங். ஸோ என்னோட மெயின் மோட்டிவே என்னென்னா, LLM சைடு there are so much of improvements are happening right now. If you are taking as an AI, LLM side there are lots of research, lots of innovations are happening. But on the similar side like computer vision, because I am more interested in computer vision, when I enter into this AI field I was more interested in the image processing and computer vision segment than that of the language processing, language models. அந்த விட இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் that situation, image modelsல you will have lots of restrictions. Data availability இருக்குது, data availability கொஞ்சம் கஷ்டம் if you compare to the language models. And there are lots of innovation came in recent years from GenAIலேயே வந்து there are lots of improvements வந்து happen. But in of course like image processingலேயும் innovations வந்து வந்துட்டு தான் இருக்குது, and also real time use cases இருக்க தான் செய்யுது. But most researchers are not interested in maybe, but in general field அவங்களால not interested. But in case of ARASலாம் they are interested, because other than that there is no way. If you are going for a camera systems you need to learn about image processing and computer vision. So
still researchers are there. If you are interested in these computer vision domain, embedded systems, RS, so these கான்செப்ட்லலாம் கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆப்ட் ஃபார் திஸ் அண்ட் that's all. Thank you for this. For my side, I just want to inform you in my channel. Channel visit Patreon. நான் ஜஸ்ட் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, ஃபைன்.